ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 3 டேஸில் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் 5 மார்க் கொஸ்டின் பேராகிராஃப் அண்ட் 8 மார்க் கொஸ்டின் பேராகிராஃபில் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். திரும்பவும் எனக்கு அந்த மெட்டீரியல் பே பண்ணி வாங்குறவங்களே இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக 100% நீங்கள் கொஸ்டின் நம்பர் 32லேருந்து 29லேருந்து 32 வரைக்கும் 2 பேராகிராஃப் ப்ரோஸ்லேருந்து அட்டன் பண்ணணும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா திரும்ப டவுட்ஸ் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. மெட்டீரியல் வாங்கினவங்களும் சரி, என்கிட்ட பே பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல் வாங்கினவங்களும் இனிமேல் வாங்க போகிறவங்களும் நீங்கள் கண்டிப்பாக பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் 29 to 30 படிக்கிற அட்டன் பண்ணுறதுக்கு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன் 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஆட்டிக் 4th சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப். இந்த 3 மட்டுமே போதுமானது. புரியுங்களா? நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2க்கு. ஆனாலும் அடிஷனலாக டெக் ப்ளூமர்ஸ் சேர்த்து படிச்சுக்கோங்க. 4 பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் 2 பேராகிராஃப் ப்ரோஸில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 36 வரைக்கும் போயமில் நீங்கள் 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணுறதுக்கு த லைஃப் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், ஐ எம் எவ்ரி உமன் 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் 4th சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப். இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா போயம் பேராகிராஃப் 2மே உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? 2 பேராகிராஃப் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பொயட்டிக் டிவைஸ் ஒன்று கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுக்கு கீழே போயம் பொயட்டிக் காம்ப்ளிகேஷன் ஒன்று கேட்குறாங்க இல்லையா? நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 2மே பேராகிராஃப் நான் கொடுத்த 2லேருந்தே கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறேன். இது 3ஐயும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37லையும் உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே 5 கொஸ்டின் கேட்குறாங்களா, அது கேட்குறாங்க. லாஸ்ட்டாக நம்ம 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு பேராகிராஃப் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது திரும்பவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் நீங்கள் என்ன படிக்கலாங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக லாஸ்ட்டாக எழுத வேண்டிய அந்த 8 மார்க் கொஸ்டின் பேராகிராஃப்க்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த 3 மட்டுமே போதுமானது. புரியுங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. அதனால தான் ஆர்டரையே மாற்றி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 3rd சாப்டர் கொடுக்கல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது முல்லன் பேராகிராஃப். புரியுங்களா? முல்லன் இன் சைனா அப்படிங்கிறது ஹெட்டிங் கொடுத்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தி டெம்பஸ்ட் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் 2nd சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப். ஆர்டரே மாற்றி தான் கொடுத்துருக்கேன். 3rd, 1st, 2ndன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாருமே எதுன்னு அப்படிங்கிறது கேட்பீங்க. அதனால் ஏன்னா ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோம் இல்லையா 8 மார்க் கொஸ்டினில், அதனால் அது ஆர்டர் வைஸாக உங்களுக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டனோ அது மேலே கொடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கிறது எக்ஸாமில் 100% வரும். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. இன்னும் 4 days இருக்குது. புரியுங்களா? நான் கொடுத்துருக்க பேராகிராஃபை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்குற மாதிரி நீங்கள் அட்டன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் வேணால் அதை வேணால் படிச்சுக்கோங்க. ஆனால் நான் கொடுத்துருக்கதே உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்துடும். இந்த மெட்டீரியல் வச்சுக்கிறவங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 47 வரைக்கும். புரியுங்களா? கொஸ்டின் நம்பர் 1லேருந்து அப்படின்னம்னா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் நீங்கள் என்ன படிக்கணுமோ அது லெசன் 1லேருந்து லெசன் 7 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமர் பாட்டுமே இப்போ கொஸ்டின் நம்பர் 7ல் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், கொஸ்டின் நம்பர் 8ல் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் என்ன படிச்சிருக்கணும், நமக்கு ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருந்தாங்க, அதுமாதிரி அப்ரிவேஷனில் நமக்கு என்ன எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவேஷன்லாம் உங்களுக்கு 150க்கு மேலே இருக்குது. புரியுங்களா? அதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் என்னென்னவோ அது மட்டும்தான் எக்ஸாமில் இதுக்கு முன்னால். ஏன்னா பழைய சிலபஸ்லேருந்து நமக்கு என்ன ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல் வேணும்னா பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கொடுத்த பேராகிராஃபை கான்ஃபிடென்ட்டாக படிங்க. எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோ கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்கும் நான் வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.